சாப்பிடுறதுக்கு தெரியாதனமா உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப எந்திரிக்க முடியாம கையை புஷ் பண்ணி எந்திரிக்கிறோமா? உட்காந்து எந்திரிக்கிறப்போ நம்ம மூட்ல நம்ம பாடி வெயிட்ல 4 மடங்கு டிராவல் பண்ணுங்க. நம்ம ஹிப் நீ ஃபுட்ல இருக்க மசில்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனாலதான் கை சப்போர்ட்டோட கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறோம். என்ன பண்ணும், நம்மளோட வைத்தியமே எக்ஸசைஸ் தான். வாங்க அதை பண்ணி சரி பண்ணிடுவோம். அதுல படுத்துக்கோங்க. படுத்துட்டு பாதத்தை நல்லா மேல தூக்கி கீழே விடுங்க பிரிஸ்கா. அதுக்கப்புறம் 2 காலம் மடக்கிட்டு இடுப்பு நல்லா மேல தூக்கி விடணுங்க. இது ஈஸி ஆனதுக்கு அப்புறம் கால் மேல கால் போட்டுட்டு நல்லா மேல தூக்கி விடணும். 2 காலுக்குமே ஒரு காலை மடக்கிட்டு முட்டி மடக்காம மேல தூக்கி விடணுங்க. இது ஈஸி ஆனதுக்கு அப்புறம் 2 காலும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு 70 டிகிரி லிஃப்ட் பண்ணி விடணும். சைட்ல திரும்பி படுத்துட்டு காலை மடக்கிட்டு ஓபன் பண்ணி விடணும். இது ஈஸி ஆனதுக்கு அப்புறம் காலை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு முட்டி மடக்காம 45 டிகிரி தூக்கி விடணும். மேல கால் போட்டுக்கோங்க. மேல இருக்கிற காலை பின்னோக்கி தள்ளுற மாதிரி தள்ளிட்டு இந்த காலை அதை ரெசிஸ்ட் பண்ணி மேல தூக்கணும். காலை மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. சேர்ல நல்லா பிரிஸ்கா எந்திரிச்சு நின்னுட்டு பொறுமையா உட்காருங்க. எக்ஸசைஸையும் 15 ரெப்படேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா 45 ரெப்படேஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த்தும் மொபிலிட்டியும் ஆப்டிமைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா உட்காந்து எந்திரிக்க முடியும். இந்த உட்காந்து எந்திரிக்கிறது ஈஸியா இருந்ததுன்னா உள்ள இருக்க எலும்பும் வலுவா இருக்கும். சிம்பிளான ஆக்டிவிட்டிங்க. இதுக்கு ஃபிட்டா இருந்தாலே போதும், ஹெல்தியா இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.